வெல்கம் டு உமா சமையல். நான் இன்றைக்கி கார்த்திகைக்கு பொரி பண்ணுறேன். இது வந்து நெல் பொரி. இந்த கப்பால் 3 இருக்குது. அதனால் இந்த கப்பால் 1 வெல்லம் வச்சுருக்கேன். ஒரு 3க்கு 1 வேணும் வெல்லம். இது ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, தேங்காய் பல்லாக நெருக்கி கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் விட்டு வறுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நாள் இருந்தாலும் பொரி உங்களுக்கு நமுத்து போகாமல் இருக்கும். அதுக்காக வறுத்து வச்சுருக்கேன். இப்போ வெல்லம் பாகு வச்சுக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் ஜலம் விட்டுக்கிறேன். ஜலம் 1 வெல்லம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுத்து வடிகட்டிக்கிறேன். மண் இருக்கும். வடிகட்டின பாகை விட்டுருக்கேன். நல்லா திக்கு பாகா டங்கு இப்போ தான் வரணும். காமிக்கிறேன் அப்புறம். இப்போ தேங்காய் பல்லாக நறுக்கி வறுத்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதை போடுறேன். சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி போடுறேன். இப்போ ஆயிருக்கும். தண்ணியில் போட்டு உருட்டை வருதா பார்ப்போம். நல்லா கெட்டியாக வருது பாருங்க. இப்போ பவுடர் எடுத்து பொரியில் கொட்டி கலக்க வேண்டியது. பாதியாக கலந்துப்போம். மொத்தமாக கலந்தால் ஆறி போயிடும். அப்புறம் உருட்டை வராது. கையில் கொஞ்சோண்டு நெய் தடவிக்கலாம். இழிச்சிக்காமல் வரும். நெய்யோ அரிசி மாவோ எது வேணாலும் தடவிக்கலாம். எடுத்ததுமே அமுக்கக்கூடாது. அமுக்கினா பிஞ்சுக்கும். லேசாக அப்படி பண்ணிடணும். கொஞ்ச நேரம் கழிச்சு இறுக்கி பண்ணிக்கலாம். இப்போ அவிழ் பொரி பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணி கொஞ்சம் லேசாக வறுத்து வச்சுருக்கேன். ஏன்னா மழையினால் நமுத்தாக இருக்கும். அதனால் கொஞ்சம் லேசாக வறுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பால் இது 3 இருக்குது. இவ்வளோ 3/4 வெல்லம் வச்சுருக்கேன். இது சரியாக இருக்கும். இதால் 3 அவிழ் பொரி இருக்குது. இது நனைகிற அளவு கொஞ்சம் எல்லாம் விட்றேன். வெல்லமெல்லாம் கட்டிலாம் கரைஞ்சிட்டு இப்போ வடிகட்டிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிடுறேன். வடிகட்டின பாக விட்டுடுறேன். தேங்காய் பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன். நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி போடுறேன். சுக்கு பொடி போடுறேன். கொதிக்கட்டும். நல்லா உருட்டுற வரணும். தண்ணியில் போட்டால் நல்லா உருட்டுற பாகு வரணும். ஆயிடுத்து. தண்ணியில் போடுறேன். உருட்டுற வரணும். இந்த மாதிரி இருந்தால் போதும். அவிழ் பொரியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரணும். கையில் கொஞ்சோண்டு நெய் தடவிக்கலாம்.
கார்த்திகை தீபத்துக்கு அவிழ் பொரி நெல் பொரி எல்லாம் ரெடியாக இருக்குது உருண்டையெல்லாம். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.